ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய மாலை மயக்கம்ங்கிற தொகுப்பிலிருந்து வாய்ச்சொற்கள்ன்ற கதையை பற்றி தான் இந்த பதிவை நான் சொல்ல போகிறேன். கதையை சொல்லவா? ஒரு ஊரில் ருக்மணின்னு ஒரு பெண் இருந்தாள். அவள் பிறக்கும்போதே கண் பார்வை இல்லாதவள், அவங்க அம்மா அப்பாவையும் இழந்தவள். இப்படி இருந்த இவளுக்கு ஒரு 10 வயது இருக்கும். அப்போ செங்கேனி என்ற ஒரு நெல்லிக்குப்பன் தாத்தா தான் ஆதரவு கொடுத்தார். ஆதரவு கொடுத்த அவளும் ஒரு சத்திரத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சத்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது, ஒரு டூரிங் ஆஃபீஸ் இருக்குது, அதுபோக அரசங்குடிங்கிற ஒரு ரயில்வே நிலையமும் இருக்குது. அந்த ரயில்வே நிலையத்தில் வர பயணிகள்லாம் எப்பயாவது அந்த சத்திரத்தில் தங்கிட்டு போவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கு. அந்த தாத்தாக்கு வயசாகும்போது அவர் யோசிக்கிறார், ஐயோ நம்ம இல்லைன்னா ருக்மணி என்ன பண்ணுவா அப்படின்னு யோசித்தவர், நம்ம இல்லாதப்ப அவர் யாருடையும் கண் பார்வை இல்லையே அப்படின்னு போய் பிச்சை கேட்டு வாழ விடக்கூடாது, நல்லபடியாக அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லி என்ன யோசித்தார், தனக்கு தெரிஞ்ச தொழிலை சொல்லி கொடுப்போன்னு சொல்லி அவருக்கு நல்ல தெரிஞ்ச தொழிலான மூங்கில் பனை ஓலையை வச்சு கூடை பின்னுறது, விசிறி பண்ணுறது, தடுக்கு பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவளும் அதை கற்றுக்கிட்டா. இப்படி 2 பேருக்கும் போயிட்டு இருக்க சொல்லல ஒரு நாள் அந்த தாத்தா இறந்துட்டார். அப்போ அவளுக்கு தாத்தா இல்லைனாலும் அவர் சொல்லி கொடுத்த தொழிலை வச்சு அவள் வாட்டுக்கு ஆலமரத்துக்கடியில் ஒரு கடையில் அந்த தொழிலை பண்ணிக்கிட்டே இருந்தாள். அது அவள் கண் பார்வை இல்லாமல் அது அழகாக மூங்கில் கூட பின்னுறது, விசிறி பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் கூடும். அதை அவங்கக்கிட்ட கதை பேசிக்கிட்டே இவளும் அந்த வேலையை செய்வாள். இவளுக்கு பக்கத்தில் முறுக்கு கடை ஒருத்தி வச்சுருந்த முனியம்மான ஒருத்தி ஃப்ரெண்டு அவளுக்கு. அவங்கக்கிட்டையும் பேசிக்குவா அடிக்கடி. அவளும் பேசிக்கிட்டே கொஞ்சம் வேலை செய்ய வைக்கன்னு இப்படியே இருந்துக்குவா. இப்படியே பொழுது போய்கிட்டு இருந்தது அவளுக்கு இரவு எது பகல் எதுன்னு கூட தெரியாது. டூரிங் டாக்கீஸோட சத்தம் கேட்டு தான் எது இரவு எது பகல்னு தெரிஞ்சுக்குவா. இப்படி இருக்கவ ஒரு நாள் காலையில் என்ன பண்ணுறா, யாரையோ எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டே இருக்கா சத்திரத்தில். அப்புறம் டூரிங் ஆஃபீஸு சத்தம் கேட்ட உடனே ஆக மணி ஆயிடுச்சுன்னு வேகமாக கிளம்பி தொழில் செய்ய போயிடுறான். போயிட்டு தொழிலெல்லாம் முடிஞ்சு வழக்கம் போல் முனியம்மாக்கிட்ட பேசிட்டு தொழிலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கூடையெல்லாம் பின்னி விற்றுட்டு திரும்பி நைட்டு வர்றா. வந்து சத்திரத்தில் படுக்க போகிறா. போகும்போது அவளுக்கு எப்பயுமே தூக்கம் வரும்போது ஒரு கனவு வரும். அந்த கனவில் அப்பப்போ தாத்தா வருவார். ஏதாவது உட்காந்து அன்பாக பேசுகிற மாதிரி, அவள் தலையை தடவி கொடுக்குற மாதிரி எல்லாம் அவளுக்கு கனவு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக அவளுக்கு வேறு கனவு வந்துருச்சு. இன்றைக்கி அவளுக்கு ஒரு புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி கனவு. யாரோ புல்லாங்குழல் வாசித்துக்கிட்டு அவள் பக்கத்துலேயே வர மாதிரி பார்த்தா ஒரு பாட்டும் பாடுற சவுண்டு கேட்குது. கேட்டோன்னே அவளுக்கு ஆஹா, இது கண்ணப்பன் பாடிய பாடல் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆசையாக அழகாக கேட்டுக்கிட்டே இருக்கா. கேட்டுகிட்டே இருக்கப்போ, கண்ணப்பா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. கேட்டுட்டு, எங்கே போன, அன்றைக்கி சொல்லாமையே போயிட்ட, எதுக்கு நீ வரமாட்டியோன்னு நினச்சேன், இந்த குருடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு போயிட்டியோன்னு நினச்சேன், எப்படி வந்த என்று அவள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனான். உடனே கண்ணப்பன் பதில் சொன்னான், ஏய் நான் உங்களையே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அழகாக அவள் கண்ணத்தை பிடிச்சிட்டு நான் எங்கேயும் போகலையே இங்கேயே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர்றான். பக்கத்தில் அவள் கண்ணத்தை பிடிச்சிட்டு, பிருந்தாவனே எனக்கு தெரியுது, நீ யார் குருடி, நீ எல்லாம் குருடி இல்லையே, உன் கண்ணில் பிருந்தாவன் கார்டனே எனக்கு தெரியுதே அப்படின்னு சொன்னேன். பிருந்தாவனம் தெரியுதா அப்படின்னு அவள் கேட்குறா. அப்போ ஆமாம் உன்னோட கண்ணில் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறான். இதை கேட்டுகிட்டே இருக்கிறதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கே தெரியுது சொல்லு, பிருந்தாவனம் கார்டன் தெரிஞ்சால் சொல்லு, எங்கே தெரியுதுனால சொல்லு அப்படின்னு அவன் கேட்கும்போது அதுக்குள்ளே பதிலே அவன்கிட்ட வரலைன்னா டக்குன்னு ஒரு முழுப்பு தட்டிடுது அவளுக்கு. தட்டி பார்த்தா ஆகா நம்ம கனவு கண்டிருக்கோம், கண்ணப்பன் உண்மையிலேயே வரலையே அப்படின்னு அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுது. அப்படியே யோசிக்கிறா. அவளுக்கு விடிஞ்சுதா விடியலையான்னு கூட தெரியல. யோசிக்கும்போது டூரிங் டாக்கீஸ்லேருந்து பேண்டு வாசிப்பாங்களே, அந்த சவுண்டு கேட்டோடனே ஆஹா இன்னும் விடியலை போல், சரி இன்னும் நைட்டு தான் ஆகிட்டுருக்கு, விடியட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக கண்ணப்பனை பற்றி நினச்சிட்டே படுக்கிறா. அப்போ தான் அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் யோசிக்கிறா. முன்னாடி கண்ணப்பன் வந்த நிகழ்வை பற்றி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். நைட்டு 10 மணிக்கு தினம் அரசங்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு ட்ரெயின் வந்து போகும். 2 நிமிஷம் நின்றுட்டு போகும். ஒரு நாள் நைட்டு அந்த ட்ரெயின் வழக்கம் போல் வந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்து மழை லேசாக தூறுது. அப்போ திடீர்னு ஒரு ஆணோட குரல் கேட்குது, இது சத்திரம் தானே அப்படின்னு கேட்குது. ஆமான்னு அவன் சொல்கிறா. சொன்ன உடனே இந்த சத்திரத்தில் நான் இன்றைக்கி ஒரு நாள் தங்கிக்கலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். ஒரு நாள் என்ன, எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்கலாம், இது பொதுவான இடம்தான் அப்படின்னு அவன் சொல்கிறா. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக அந்த ஆண்கிட்ட பேசுகிறா. நீங்கள் எந்த ஊர், எனக்கு ஊர் விழுப்புரம், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறா. கேட்டனே ஊர் என்ன ஊர்,
ஊரனுக்கு ஊர். நான் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் ஏறி வந்தேன். வந்தவங்க டிக்கெட் எடுக்கலையேன்னு சொல்லி என்னை ஸ்டேஷனில் இறக்கி விட்டார். அதான் இங்கே வந்தேன். அது கூட ஒரு ஸ்டேஷனில் இருக்க ஒருத்தர் தான் சொன்னார், அங்கே சத்திரம் இருக்குது, போய் தங்கிட்டு காலையில் போங்கன்னு. அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக பாட்டு பாடுறான். அவன் பாடுறது அப்படியே அந்த இடம் அமைதியாக, மழை பெஞ்ச நேரத்தில் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அவன் பாடுறது அவ்வளோ அழகாக இருந்தது. இவன் ரசிச்சுக்கிட்டே இருந்தா. பாட்டே முடிஞ்சு விட்டது. அதுக்கு பிறகு ஐயோ பாட்டே முடிஞ்சிருச்சா அப்படிங்களுக்கு மெய் மறந்து உட்காந்துருந்தா. மறுபடியும் என்ன பண்ணா, நீ இவ்வளோ அழகாக பாடுறியே, நல்லா அருமையாக பாடுறியே, ரொம்ப சூப்பராக பாடுறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இவ சொல்லிவிட்டு எனக்காக இன்னொரு பாட்டு பாடேன் அப்படின்னு அவள் கேட்குறான். கேட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான், பாட்டெல்லாம் நான் பாடுறேன், இன்னொன்று எனக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் குடித்தோடனே நீ கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு பாடுறேன்னு அவன் சொல்கிறான். சொன்னோடனே தண்ணியா அங்கே மூளையில் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு அவள் சொல்கிறா ருக்மிணி. அவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல, கண்ணப்பனுக்கும் கண்ணு தெரியாது. அவன் என்ன கேட்குறான், எந்த மூலையில் இருக்குன்னு கேட்குறான். அது இவளுக்கு தெரியாதுல்ல. இவ இரு, எந்த மூலைன்னு தெரியலையா, நானே உனக்கு எடுத்துகிட்டு வந்து தர்றேன்னு இவளே போய் எடுத்துகிட்டு வந்து தண்ணியே கொடுக்குறா. பாட்டு இவ்வளோ நல்லா பாடுற, ஏன் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் வந்த, எந்த ஊருக்கு தான் போகிற அப்படின்னு ருக்மிணி கேட்டா. அதுக்கு கண்ணப்பன் சொன்னான், நான் ட்ரெயினில் 4 வருஷமாக இப்படி தான் வந்து போகிறேன். பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ட்ரெயினில் ஏறி பாடிட்டே இருக்கும்போது எப்பயாவது ₹1 கிடைக்கும். அதை வாங்கிக்கிட்டு விழுப்புரத்துக்கு வடக்கு பக்கமாக இறங்கி போயிடுவேன். இது வரைக்கும் நான் தெற்கு பக்கமே வந்ததில்லை. இன்றைக்கி தான் முதல் தடவையாக தெற்கு பக்கம் வந்தேன். வந்ததுனால ட்ரெயினில் இருக்கிறவங்க என்னை யாருன்னு தெரியும், அதனால் என்னை இங்கேயே இறக்கி விட்டு போயிட்டார். அதனால தான் இன்றைக்கி இங்கே இறங்கிட்டேன். அதெல்லாம் சரி, ஏன் உனக்கு என்ன வீடு வாசல் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கிடையாதா அப்படின்னு அவன் கேட்டா. கேட்டோன்னே அவன் சிரிக்க மட்டும் செஞ்சுருக்கான். சின்ன பையனாக இருக்குப்பானோ, நம்ம தான் தெரியாமல் கேட்டுட்டோமோ அப்படின்னு. உனக்கு என்ன வயசுன்னு கேட்டா. கேட்டோன்னே எனக்கு வயசு 22 ஆயிடுச்சுன்னு அவன் சொன்னான். எனக்கு அம்மா இல்லை, சித்திகாரி மட்டும்தான். அவளுக்கு பிள்ளை குட்டி குடும்பம்னு ஆன உடனே என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அப்பாவுக்கும் விவரம் தெரியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. உடனே வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். 4 வருஷமாக இப்படி தான் நான் ட்ரெயினில் பாட்டு பாடிக்கிட்டு அது மூலமாக வர வருமானத்தை வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு 4 பொழுதை கழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சொன்ன உடனே ருக்மிணி கேட்டா, இன்றைக்கி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டா. இல்லைன்னு சொன்னோடனே என்ன பண்ணா, தான் கையில் இருக்க வேர்க்கல்லையை கொடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கண்ணப்பன்ட்ட கொடுத்தா. அவன் சாப்பிட்றான். 2 பேரும் வேர்க்கல்லையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நாய் வந்து பக்கத்தில் வந்து வருது. ஒரு கம்பை வச்சு தட்டுறா லைட்டாக. தட்டினோடனே அந்த சத்தம் கேட்ட உடனே, கம்பு சத்தம் கேட்ட உடனே கண்ணப்பன் அந்த கம்பை கொடு அப்படின்னு கேட்டு வாங்குறான். வாங்கினே இவன் அந்த கம்பை கொடுத்தோடனே கண்ணப்பன் கம்பை பிடிச்சிட்டு இது என்ன மூங்கில் கம்பான்னு கேட்குறான். ஆமாம் இது மூங்கில் கம்பு தானே அவள் சொல்கிறான். மூங்கில் கம்பான்னு கேட்டது மட்டும் இல்லாமல் சிரிக்கிறான். கண்ணப்பன் சிரிக்கவும் எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு ருக்மிணி கேட்குறான். கேட்டதுக்கு அவன் சொல்கிறான், இந்த கம்பு மூங்கில் கம்பு ஒவ்வொருத்தர் கையில் இருக்கையிலையும் ஒவ்வொரு மாதிரி பயன்படும். என்ன கண் இல்லாதவங்க கையில் இருக்கும்போது தான் அது பயன்படுறதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு அவனைத்தான் ருக்மிணியைத்தான் கண் இல்லாதவன்னு சொல்கிறானோ அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அவன் என்னங்கிறா, ஒன்றும் யோசிக்காத, நாளைக்கு பாரு இந்த மூங்கில் கம்பை வச்சு நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு செஞ்சு காட்டுறேன், அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படிங்கிறா. உடனே நீ என்ன செய்வ இந்த கம்பை வச்சு அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு இந்த மூங்கில் கம்பை வச்சு கூடை பின்ன தெரியும், தடுக்கு பின்ன தெரியும், விசிறி பண்ண தெரியும், இப்படி நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நான், தெரியுமா உனக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், எனக்கு கூட தான் புல்லாங்குழல் பண்ண தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். உனக்கு புல்லாங்குழல் பண்ண தெரியுமான்னு இவ கேட்குறான். ஆமாம் எனக்கு புல்லாங்குழல் பண்ண தெரியுமா என்ன, புல்லாங்குழல் வாசிக்கவும் தெரியும், நான் பாடுற பாட்டை புல்லாங்குழல் இசையில் வாசிக்கவும் தெரியுமேன்னு அவன் சொல்கிறான். அப்படியா, இந்த மூங்கில் கம்பை கொடு, உனக்கு நல்ல மூங்கில் கம்பு தரேன், எங்கள் புல்லாங்குழல் செஞ்சு அதில் ஊதி காட்டு பார்ப்போம் அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அவனும் ரொம்ப சந்தோஷமாக, பரவாயில்லையே நம்ம பசிக்கு வேர்க்கடலையும் கொடுத்து மூங்கில் கம்பும் புதுசு தராளே, நல்லதாக போச்சு தான் அவனை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே வாங்கிக்கிறான். வாங்கி புல்லாங்குழலும் பண்ணி வாசித்து காமிக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கேன்னு அவளும் சந்தோஷப்படுறான். அப்படியே 2 பேரும் அமைதியாக பார்த்துட்டு மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் பேர் என்ன, என் பேர் என்னன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. நல்லா பேசும்போது, நான் கண்ணு தெரியாத குருடி, அதனால் என்ன பண்ணத்தில் எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னு அவள் சொல்கிறான். அவன் கேட்குறான், நீ மட்டும் எப்படி தனியாக இருக்க வயசு பொண்ணாக இருந்துட்டு அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் தாத்தா இருந்தால் எனக்கு ஆதரவு இருந்துச்சு, இப்போ எங்கள் தாத்தாவும் இல்லை, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறான்.
உடனே அவனும் அப்படியா சரின்னு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுச்சு. கண்ணு தெரியாத குருடியாக இருக்காளே, யார் ஆதரவும் இருக்காளேன்னு அமைதியாக இருந்துடுறான். உடனே இவ பேச்சு கொடுத்து பார்த்தா, அவன்கிட்ட பதிலே வரலேன்னொடனே சரி தூங்கிட்டான் போல, சரி அவன் தூங்கிட்டான் நேரமாயிடுச்சு போல அப்படின்னு இவளும் தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்சு பார்த்துட்டு கண்ணப்பனை கூப்பிட்டா அந்த இடத்துல கண்ணப்பனே இல்லை. இவன் 4-5 தடவை சவுண்டு கொடுத்து பார்க்குறா கண்ணப்பன்னு. பார்த்தா அவனோட சவுண்டே காணாம். சரி சொல்லாமல் போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்கா. அழுகியே வந்துருச்சு அவளுக்கு. அழுதுட்டா. வழக்கம் போல் டூரிங் டாக்கி சத்தம் கேட்ட உடனே தொழில் செய்ய போகணும் எல்லாத்தையும் மறந்துட்டு கிளம்பி தொழில் செய்ய போயிட்டா. பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. இன்றைக்கி நாள் முன்னாடி இது நடந்ததே 10 நாள் முன்னாடி நினச்சி பார்த்துட்டே அவள் பாட்டுக்கு இன்றைக்கியோட பொழுதை கழிக்கலாமேன்னு வழக்கம் போல் முனியம்மாக்கிட்ட பேசிக்கிட்டே மூங்கில் கூட பின்னிக்கிட்டு இருந்தா. ஆனால் அவள் கனவுல தான் பார்த்தா புல்லாங்குழல் பக்கத்தில் வாசிக்கிற மாதிரி. பார்த்தா நேர்லேயே புல்லாங்குழல் வாசிக்கிற சவுண்டு அவளுக்கு காதில் உண்மையிலே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் போக போக பக்கமாகவே புல்லாங்குழல் பக்கத்துலேயே வாசிக்கிற சவுண்டு கேட்க கேட்க அவளுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறா. கொனையங்களிச்சு பாட்டே பாடுற சவுண்டு கேட்குது. யாரா பாடுறா, கண்ணப்பனு மாதிரியே இருக்கே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா. பக்கத்தில் பாட்டு வர வர சத்தம் கேட்க கேட்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகி கண்ணப்பா வந்துட்டியான்னு அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறா. கேட்டோடனே ஆமாம் நான் தான், எப்படி இருக்கு ருக்மணி அப்படின்னு கேட்குறான். நல்லா இருக்கே, எங்கே போயிட்ட, இவ்வளோ நாள் எங்கேயாவது போயிட்டியா, காணா, நீ வரலையே நினச்சேன், சாப்பிட்டியா இல்லையா, அந்த உனக்கு சோறு வச்சுருக்கேன் சாப்பிடு அப்படிங்கிறா. உடனே இல்லை ருக்மணி நல்லா நான் சாப்பிட்டேன், இந்தா நீ அன்றைக்கி பசியில் வரும்போது எனக்கு வேர்க்கல்லையெல்லாம் கொடுத்த, மூங்கில் கம்பெல்லாம் கொடுத்த, உனக்காக நீ பலகாரமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த பலகாரத்தை அப்படின்னு ஒரு பார்சலை கொடுக்குறான். கொடுத்தோன்னே இவளுக்கு ஒரே இதாக சந்தோஷமாக போச்சு. உனக்கு வேலை கிடச்சிருச்சா, அதனால தான் எனக்கு பலகாரமாக வாங்கிட்டு வந்திருக்கியா, நல்லது, பிச்சையெல்லாம் எடுக்கக்கூடாது, உழைச்சி தான் சாப்பிட்ணும், அதுதான் சரி அப்படின்னு அவள் சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. வேலையெல்லாம் இல்லை, நீ கொடுத்தியே ஒரு மூங்கில் கம்பு, அதை வச்சு ஒரு புல்லாங்குழல் செஞ்சேன், அதை விற்றேன், அதை வச்சு இன்னொரு மூங்கில் கம்பு வாங்கி 2 புல்லாங்குழல் செஞ்சு விற்றேன், அது மூலம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நிறைய மூங்கில் கம்பு வாங்கி நிறைய புல்லாங்குழல் விற்றேன், இப்படித்தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், என் தொழிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. சரி ஏன் சும்மா இருக்க, ஒரு நல்ல பாட்டு பாடு, வழக்கம் போல் கண்ணப்பா பாடு அப்படின்னு சொல்ல அவனும் பாடுறான். 2 பேரும் சினிமாவுக்கு போகலாமான்னு அவள் கேட்குறா. சினிமாக்கெல்லாம் யார் போவா, யார்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு கண்ணப்பன் சொல்லவும் இவ சொன்னான், காசு என்ன காசு என்கிட்ட கூட இருக்குது, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், போகிற இடத்துல நீ படத்தை பாரு, நான் அந்த வர வசனத்தை கேட்டுக்கிறேன், அது போதும், வா போவோமா, கொஞ்ச நேரம் பொழுதும் போகும்ல வா அப்படின்னு அவள் கூப்பிட்றா. கூப்பிட்டோன்னே கண்ணப்பன் சொல்கிறான், ருக்மணி சினிமாவுக்கு போனால் பத்தாது, கண்ணு தெரியும்ல பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு பகீர்ன்றது அப்படியே முழிக்கிறா. உடனே அவன் சொல்கிறான், எனக்கு 4 வருஷம் முன்னாடி அம்மா நோய் வந்துச்சு, அந்த நோய் வந்தோடனே என் கண் பார்வையும் போயிடுச்சு, அதனால தான் நீ என்ன நினச்சியோ அதே மாதிரி நான் உன்னை நினச்சேன், கடைசியில் பார்த்தா எனக்கும் கண் பார்வை இல்லை உனக்கும் கண் பார்வை இல்லைன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன வாழ முடியும் அப்படின்னு தான் நான் கிளம்பி போயிட்டேன், உன்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போகணுமேனு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு தான் போனேன், எனக்கு போகவே பிடிக்கல, வேறு என்ன செய்ய முடியும், 2 பேரும் கண் பார்வை இல்லாமல் எப்படி வாழ முடியும்னு நினச்சி தான் நான் உன்னை விட்டே போயிட்டேன், கண் பார்வை இருந்தால் நான் உன்னை விட்டே போயிருக்க மாட்டேன்ற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அழுது சொன்னான். இப்போ எதுக்கு அழுகிற, ஏன் கண் பார்வையே இல்லைன்னா என்ன, நீ நானும் சேர்ந்து வாழ முடியாதா, அதெல்லாம் வாழலாம் வா, நம்பிக்கை இருந்தால் நம்ம 2 பேரும் வாழலாம் வா அப்படின்னு ருக்மணி சொல்கிறான். சொன்னோன்னே சரி உனக்கு தான் அதுக்கு முன்னாடி கண்ணு இருந்திருக்குல்ல, கண்ணுன்னா என்னன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். கண்ணு நீ என்னெல்லாம் பார்த்த, என்னெல்லாம் பண்ணிட்ட சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், கண்ணுன்னா என்ன நீ தான் எனக்கு கண்ணு அப்படின்ட்டான் அவன். உடனே இவன் அப்புறம் என்ன வா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் கதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இத்தனை நாள் வரலையே, நீ இத்தனை நாள் எங்கே போனேன், நான் எங்கே போனேன்னு இத்தனை நாள் நடந்த விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவும் பேசிக்கவும் அப்படியே ஒருத்தர் தோள் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அப்படியே நேரம் போனதே தெரியலை. கண்ணோடு கண்ணினை நோக்கும் பின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி காதலுக்கு இலக்கணம் வகுத்தார் வள்ளுவர். ஆனால் ஜெயகாந்தன் அவர்கள் கண் பார்வை மட்டும் காதல் அல்ல, காதலுக்கு வாய்ச்சொற்கள் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி கண் பார்வை இல்லாத இவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணிட்டாரு, ஒரு காதல் கதையை அந்த ஆசிரியர் சொன்னார். அதைத்தான் நானும் உங்களுக்கு இந்த பதிவில் பகிர்ந்தேன்.